إن الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى قل هو للذين آمنوا هدى وشفاء صدق الله العلي العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى وقال أيضا صلى الله العفو والعافية صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்து இவ்வுலகில் மனிதர்களை படைத்து அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் அவனின் அன்பும் அருளும் பாசமும் நேசமும் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்கள் மீதும் குறிப்பாக எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்கின்ற இனி வாழப்போகும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் கர்நாடக மாநிலத்தில் ஹசன் என்ற மாவட்டத்தில் ஒரு மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலில் சரியான கூட்டம். எதற்காக என்றால், அவர்கள் அனைவரும் எனக்கு இதய நோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இளம் வயதிற்கு உட்பட்ட மக்களாக காணப்படுகிறது. அவர்கள் அனைவரும் இதய நோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறப்படும் செய்தி சமூக வலைத்தளங்களில் பரவலாக காணப்பட்டது. இவ்வாறு இருக்க ஒரு 22 நபர் 4 மாதங்களுக்கு முன்பு இதய நோயால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைகிறார். மேலும் மற்றொன்று செய்தி, ஒரு 4வது படிக்கக்கூடிய மாணவன் திடீரென்று நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே விழுகிறான், அவ்வாறே மரணம் அடைகிறார். இவ்வாறு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதய நோயால் பல பேர் பாதிக்கப்பட்டும் வருகிறார்கள் என்ற செய்தி சமூக வலைத்தளங்களில் பரவலாக காணப்பட்டது. இதில் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இதய நோய் 2லிருந்து 5% வரை வருடம்தோறும் அதிகரித்து வருகிறது. நாமெல்லாம் அறிந்த ஒரு விஷயம்தான். நம்முடைய சமூகத்திலேயே நம்முடைய சொந்தங்கள் பல பேர் இதய நோயால் பாதிக்கப்படுகிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஏன் இவ்வாறு சமீப காலமாக இதய நோய் அதிகரித்து வருகிறது என்று ஒரு பத்திரிகையாளர் இவ்வாறு வெளியிடுகிறார்கள். அந்த காரணத்தின் தீர்வாக முதலாவது விஷயம், ஆரோக்கியமான வாழ்வியல் முறையை பின்பற்ற வேண்டும் என்றும், இரண்டாவதாக அந்த காரணத்தை இவ்வாறு அந்த பத்திரிகை வெளியிடுகிறது, இளம் வயதினர்களுக்கு மத்தியில் குறைந்த அளவு தூக்கம், மேலும் இரவில் ஊர் சுத்துதல், அதே போன்று நள்ளிரவு உணவு போன்ற உணவு கலாச்சாரம் மாறிப்போனதன் விளைவாக வயோதிகர்களை விட இளம் வயதினர்கள் இதய நோய்க்கு அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்று இந்த பத்திரிகை குறிப்பிட்டு காட்டுகிறது. என்னதான் இவ்வாறு சமூகத்தில் பத்திரிகைகளோ அல்லது மருத்துவர்களோ உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொன்னாலும் கூட, பொதுவாக உடல் நோய் அல்லது உடல் ஆரோக்கியம் என்று வருகின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரும் வாழ்க்கை வழிமுறை என்ன, எல்லா நோய்க்கும் இஸ்லாம் தரும் தீர்வு என்ன என்று சிந்தித்து பார்க்கும் சூழ்நிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆரோக்கியத்தை பற்றி இஸ்லாம் பேசியது போன்று வேறு எந்த மார்க்கமும் பேசியது கிடையாது.
ஆரோக்கியத்தை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் பேசியது போன்று இந்த உலகளாவிய அளவில் குர்ஆன் சுன்னாவுக்கு நிகராக வேறு எந்த புத்தகமும் எழுப்பப்படவில்லை என்று முதலாக நம்முடைய இதயத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனையும் நபியையும் நமக்கு ஒரு நியாமத்தாக வழங்கி இருக்கிறானோ, அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆரோக்கியத்தை ஒரு நியாமத்தாக வழங்கி இருக்கிறான். பொதுவாக ஒரு மனிதன் அவனுடைய உடலில் 2 விதமான ஆரோக்கியம் இருந்தால் அவன் சரியாக வாழ்கின்றான் என்று அர்த்தம். முதலாவது ஆரோக்கியம், ஒரு மனிதன் உடல் அளவில் ஆரோக்கியம் பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒரு மனிதன் மனதளவில் ஆரோக்கியம் பெற்றிருக்க வேண்டும். ஒருத்தனுக்கு உடல்ல ஆரோக்கியம் இருக்கு, ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் ஆகுறான், ஒரு தோல்வியை கண்டு படபடுத்து போறான், உடைந்து போகிறான்னு சொன்னா அது ஒரு நோய்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த 2 விதமான ஆரோக்கியத்தை பேணுவதற்கான வழியை இஸ்லாம் நமக்கு நிறைய சொல்லி தந்திருக்கு. பொதுவா துஆ கேட்பது என்பது அல்லாஹ்வுக்கு ஒரு மிக பிடித்தமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் 2 கரம் ஏந்தி துஆ கேட்கிறான் என்று சொன்னால் அந்த 2 கரத்தை வெறும் கரமாக அனுப்புவதற்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகின்றான் என்று. ஆக இந்த துஆ கேட்கும் விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான துஆ என்னவென்று சொன்னால் ஆரோக்கியத்தை கேட்பதுதான் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான விஷயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அதனால் தான் அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேச்சு வழக்கில் இவ்வாறு கேட்கிறார்கள், அல்லாஹ்வே, நீ மூசாவாக இருந்திருந்து நான் அல்லாஹ்வாக இருந்திருந்தால் என்னிடத்தில் நீ என்ன கேட்டிருப்பாய் என்று கேட்டபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு பதில் அளிக்கிறான், மூசாவே, நீ அல்லாஹ்வாக இருந்திருந்து நான் மூசாவாக இருந்திருந்தால் நான் உன்னிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்டிருப்பேன் என்று அல்லாஹ் தஆலா பதில் அளித்தான். அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை துஆவாக கேட்கும் விஷயத்தில் நம்முடைய சமுதாயம் எந்த அளவு தெரிந்து வைத்திருக்கிறது, எந்த அளவில் ஆரோக்கியத்தை துஆவாக ஆரோக்கியத்தை துஆவாக கேட்கின்ற சமுதாயமாக மாறி இருக்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அரபியில ஒரு பழமொழி இருக்கு, என்னன்னா, திர்ஹமு விகாயத்து ஹைரும் மின் கிந்தாரி இலாஜ். ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு அவன் மருந்துக்கு செலவிடப்படக்கூடிய 1 கோடி என்பது அவன் நோய் வரும் முன் காப்பதற்கு செலவிடப்படக்கூடிய 1 ரூபாய் அந்த 1 கோடியை விட சிறந்தது என்ற அரபி பழமொழி இருக்கு. இன்னைக்கு அதற்கான வழிகாட்டுதல் செலவே இல்லாம ஆரோக்கியமாக வாழ்வதற்காக வரப்பிரசாதமாக கொடுக்கப்பட்டிருக்கும் இஸ்லாமிய சமூகமும் இப்படிப்பட்ட மருத்துவமனையில் குறிப்பாக இதய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விழிப்புணர்வு இல்லாத சமுதாயமாக மாறி வருகின்றோம். பொதுவாக அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்ற நியாமத்துகள்ல 2 நியாமத்து இருக்கு. முதலாவது நியாமத்து, இது நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரிந்தே நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நியாமத்து. அதுதான் குடும்பம், பொருளாதாரம், குழந்தைகள் போன்றவை. இவை எல்லாம் நமக்கு தான் கொடுத்திருக்கின்றான் என்று தெரிந்தே அனுபவித்துக் கொண்டிருக்கும் நியாமத்து. இரண்டாவது நியாமத்து என்னவென்றால், இது நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரியாமலேயே அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நியாமத்து. அதுதான் ஆரோக்கியம். ஆக இந்த ஆரோக்கியத்தை பேணுவதில் இந்த அருட்கொடையை வீணாக்காமல் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு சமுதாயத்திலேயே இளம் வயதினர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உறக்கமின்மை. இரவில் உறக்கமின்மை இல்லாததால் மக்களுக்கு மத்தியில் அதிக இதய நோய் பாதிப்பு உள்ளாகிறது என்று கூறப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை எடுத்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் ரீதியான உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த விஷயமும் அவர்கள் அனுமதித்தது கிடையாது, அது இபாதத்தாகவே இருந்தாலும் சரி. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்தை பற்றி அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் அவர்கள் கேள்விப்பட்ட போது அவர் இவ்வாறு முடிவெடுத்தார்கள், என்னவென்றால், நான் இரவில் இனிமேல் தூங்கப் போவதே கிடையாது, பகல் முழுவதும் நோன்பு வைக்கப் போகிறேன், இரவு முழுவதும் வணங்கப் போகிறேன் என்று
கூறிய செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ்வை அழைத்து, அப்துல்லாஹ்வே, உடலுக்கு செய்யக்கூடிய சில கடமைகள் உண்டு, ஆரோக்கியத்திற்கு என்று செய்யக்கூடிய சில கடமைகள் உண்டு. எனவே கும் ஃபனிம், கொஞ்ச நேரம் தூங்க, கொஞ்ச நேரம் இபாதத் செய் என்று ஆரோக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியுள்ளார்கள். ஆனால் நாமோ நம்முடைய சமுதாயம் எவ்வாறு இருக்கிறது? இரவு தூக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை கொடுக்காத சமுதாயமாக மாறி வருகின்றோம். இன்னும் சொல்ல போனால் காலை நேரத்தின் பரக்கத்தை அனுபவிக்காத சமுதாயமாக மாறி வருகின்றோம். நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கு இந்த உலகில் உள்ள பல ஆளுமைகள் அவர்களுடைய வெற்றிக்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் காலை பரக்கத்தை சரியாக, காலை நேரத்தை சரியாக பயன்படுத்தியதன் காரணமாகத்தான் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் நாமோ அப்படிப்பட்ட நேரங்களை வீணெடுத்து கொண்டும் அரட்டை எடுத்துக்கொண்டும் அதை செலவிட்டு கொண்டிருக்கின்றோம். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் 3 நியாமத்துகளை ஒருவன் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று அர்த்தம். முதலாவது நியாமத் இஸ்லாம். இரண்டாவது நியாமத் என்னன்னா, இஸ்லாமோட கலந்த ஒரு பொருளாதார வளம். மூன்றாவது தான் முக்கியமான நியாமத், அதுதான் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் இல்லாவிட்டால் இந்த பொருளாதார வளத்தையும் நம்மால் பெற முடியாது, இஸ்லாத்தையும் நம்மால் அனுபவிக்க முடியாது. ஆக இந்த ஆரோக்கியத்தை பேணுவதில் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, அவர்கள் கூறுவார்கள், பாங்கு சொல்லும் நேரத்திலிருந்து இகாமத் சொல்லும் நேரம் வரை ஒரு மனிதன் கையேந்தி துவா கேட்கிறான் என்று சொன்னால் அந்த துவா என்பது நிச்சயம் அங்கீகரிக்கப்படும் நேரம் என்று சஹாபாக்களுக்கு கூறி காட்டினார்கள். அப்போது சஹாபாக்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன விதமான துவா வெல்லாம் கேட்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லுல்லாஹல் ஆஃபியா, ஆரோக்கியத்தை பற்றி கேளுங்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக இந்த இப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை நம்முடைய குடும்பம், நம்முடைய சமுதாயம் பெற்றிருக்கிறதா என்று நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த சமுதாயத்தில் மிக முக்கியமான கவனம் செலுத்தக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், மனோ ரீதியான ஆரோக்கியத்தை மனிதன் பெற்றிருக்கிறானா என்று பார்க்க வேண்டும். அப்போ இந்த மனோ ஆரோக்கியத்தை பெற்றிருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக, நமக்கு வழங்கியிருக்கின்ற அருட்கொடை குர்ஆனை குறைந்தபட்சம் தினசரி ஓத வேண்டும். ஒரு ஆய்வு சொல்லப்படுது. என்னன்னா, ஒருவன் குர்ஆன்ல இருந்து ஏதோ ஒரு வசனம் தினசரி ஓதுகின்றான் என்று சொன்னால் அவன் வீணான விஷயத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றான் என்று இந்த ஆய்வு கூறி காட்டுகிறது. அதேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், குல் ஹுவல் இல்லதீன ஆமனு ஹுதன் வ ஷிஃபா. இந்த குர்ஆன் என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு வழிகாட்டியாகவும் அருமருந்துமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறி காட்டுகின்றான். இரண்டாவது விஷயம், ஒரு மனிதன் இஸ்திக்ஃபாரும் ஸலாவாத்தும் அதிகம் ஓத வேண்டும். நீங்க நினைச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர் இருந்தும் அவர்கள் தினசரி 100 இஸ்திக்ஃபார் செய்வார்களாம். ஆனால் நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்கிறது? தொழுகைக்கு பின்பு ஒரு 5 நிமிடம் கூட இஸ்திக்ஃபாருக்கு செலவிடுவதில்லை. நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தனது பாவங்களை நினைத்து அதிகம் இஸ்திக்ஃபார் செய்கிறான் என்று சொன்னால் அவன் மனதளவில் பலமிக்க மனிதனாக மாறுகின்றான் என்று அர்த்தம். அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டக்கூடிய விஷயமும் அதுதான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். நீங்கள் திக்ர் செய்வதன் மூலம் உங்கள் உள்ளம் அமைதி பெறுவதில்லையா என்று கேட்கக்கூடிய விஷயமும் மனநோய்க்கு நிவாரணமாக அமைகிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் மேலே கூறிய விஷயங்கள் அனைத்தும் கடைபிடித்து உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியத்தை பெற்று மேலும்
அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை பெற்ற பிறகு அதிக அமல்கள் செய்து சுவனத்தை புகும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு லனா வலக்கும் பில் குர்ஆனில் அதீம் வனஃபஅனா வஇய்யாக்கும் பில் ஆயாத்தி வத்திக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிக்குன் கதீம் பர்ருர் ரഊஃபுர் ரஹீம் ரப்புல் ஹலீம்.